பிரசங்கத்தை கேட்கிறது வரையிலும் நான் அதை பற்றி தேடவே இல்லை. ஒரு ஆவிக்குரிய சபையில் ஒரு பிரசங்கம் நான் 18வது வயதில் கேட்ட பொழுதுதான் எனக்கு புரிந்தது. எருசலேம் தேவாலயத்திலே கொண்டு போய் அன்றைக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். 12வது வயதிலேயும் அவர் தேவாலயத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கே ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டதாக கூறப்படவில்லை. ஆனால் திரும்ப ஒரு 30வது வயதில் அவர் ஜலத்திலே இறங்கி ஞானஸ்நானம் எடுத்ததாகவும் இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்றும் இருக்கிறது. அப்போ இயேசு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை என்று சொல்லுகிறது. அவர் நமக்கு வாழ்ந்து காட்டினது, அவர் சொன்னது எல்லாம் அந்த ஒரு ஜலத்தில் இறங்கியுள்ள ஒரு ஞானஸ்நானம் என்று நான் புரிந்து கொண்டேன். அதே போல் அது பிறகு நான் தேடின பொழுது தான் நான் மனசில் எனக்கு புரிய வந்த ஒரு காரியம் என்று சொன்னால், ஆண்டவரே சொன்னார், ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் ஒரு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று. அப்போ ஆவியால் மாத்திரமல்ல, ஒரு ஜலத்தினாலும் ஒரு மனுஷனுக்கு ஒரு பிறப்பு வேண்டும். பிறப்பு என்று